அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா. உங்க கிருபை பெருகும்போது உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா. உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவி. எம்மை ஆசீர்வதித்திடுவி. நீர் இறங்கி வந்திடுவி. எம்மை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். ஓ இரண்டு மூன்று பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே. ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை. கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து எல்லா சூழ்நிலைகளிலும்
எல்லா உயர்வுகளிலும் எல்லா தாழ்வுகளிலும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை தனியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல, நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறவர். அவர் நம்முடைய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், ஒரே மேய்ப்பர். நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, நம்மை வழி நடத்தி இருக்கிறாரே. அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அபரஹந்தலமா கடாதியந்தரே இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்த நீர் பாராட்டின உம்முடைய சிலாக்கியத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனை பகுதிகள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே தேவன் ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வல்லமையாய் தேவன் நீர் வெளிப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ராஹா தூ சமாண்டா கல்பரோஸ் எல்பா காடாதி இக்கடா நானாமா ஷதலமா. ஆமென். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் என்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எஸ். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம்.
பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். உம்மை பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர் துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே
சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் படும் நீர் மாத்திரமே, இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீ நீர் மாத்திரமே, ஓ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்தபோது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆண்டவர் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஜனங்கள் வெளியே வந்த போதுதான் அவர்களால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிந்தது. எகிப்தியர் 600 பிரதான ரதங்களோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்கிற அந்த விஷயம். மிகவும் சோர்ந்து போன நிலையிலே முறுமுறுப்பின் வார்த்தைகளை அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பேசினார்கள். அவர்கள் பயந்து போனார்கள். செங்கடலும் திறக்கப்படவில்லை, பின்பாக எகிப்தின் சேனைகள் துரத்தி வருகிறது என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில கூட அந்த ஜனங்களை வெட்கப்படுத்தாம, அவர்களுக்கு ஆண்டவர் மேல முழு விசுவாசம் இல்லை, அப்படி இருந்தும் ஆண்டவர் அவர்களை வெட்கப்படுத்தாம அவர்களை செங்கடலுக்குள்ள பாதை திறந்து நடத்தினாரே. ஆமென். இன்னைக்கு நீங்க முழுசா ஆண்டவரை விசுவாசிக்கலனா கூட உங்களுக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். முழு நம்பிக்கை நீங்க அவர் மேல வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, முழு நம்பிக்கை அவர் மேல வைக்க முடியாத ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படி இருந்தாலும் வாசல்களை திறப்பார். அப்படி இருந்தாலும் உங்களுக்காக வழிகளை உண்டு பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் வழி காட்டுகிறவர் மட்டும் இல்லைங்க, அவர் வழி உண்டாக்குகிறவர். ஆமென். வழிகளே இல்லாத இடத்துல, பாதைகளே இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டாக்குவார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். ஆமென். வற்றாத ஆறுகளை வனாந்திரத்தில் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். பாதையை, உலர்ந்த பாதையை செங்கடலுக்கு நடுவே ஆண்டவர் உண்டாக்குவார். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காக பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர் எரிகோவின் மதில்களை. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். நீ நீர் மாத்திரமே, ஓ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடும். இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. தாயின் அன்பு மாறக்கூடும், தகப்பன் அன்பு மாறக்கூடும். எல்லா அன்புகளும் இந்த உலகத்தில் மாறுகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்றைக்குமே மாறாததாய் இருக்கிறது. சேர்ந்து பாடி அவரை ஆராதிப்போமா? ஆமென்.
இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. தாயின் அன்பு மாறக்கூடும், தகப்பன் அன்பு மாறக்கூடும். தாயின் அன்பு மாறக்கூடும், தகப்பன் அன்பு மாறக்கூடும். உற்றார் அன்பு மாறக்கூடும், உறவு எல்லாம் மாறக்கூடும். உற்றார் அன்பு மாறக்கூடும், உறவு எல்லாம் மாறக்கூடும். மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. கணவன் அன்பு மாறக்கூடும், மனைவி அன்பு மாறக்கூடும். கணவன் அன்பு மாறக்கூடும், மனைவி அன்பு மாறக்கூடும். பிள்ளை அன்பு மாறக்கூடும், நண்பர் அன்பு மாறக்கூடும். பிள்ளை அன்பு மாறக்கூடும், நண்பர் அன்பு மாறக்கூடும். மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. சொத்து சுகமும் மாறக்கூடும், செல்வம் அறிவும் மாறக்கூடும். சொத்து சுகமும் மாறக்கூடும், செல்வம் அறிவும் மாறக்கூடும். கர்த்தர் வார்த்தை மாறிடாதே, கனிவாய் அவரை தேடியே வா. கர்த்தர் வார்த்தை மாறிடாதே, கனிவாய் அவரை தேடியே வா. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர்
மாறாதவரேசு, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவரேசு, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவரேசு. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. கர்த்தர் வார்த்தை மாறிடாதே, கனிவாய் அவரை தேடியே வா. கர்த்தர் அன்பு மாறிடாதே, கனிவாய் அவரை தேடியே வா. மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. ஓ, நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு. இயேசு என்றும் மாறாதவர், இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. இயேசு என்றும் மாறாதவர், அவரின் அன்பு மாறாதது. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு அது மாறாதது. வானமும் பூமியும் மாறினாலும் அவர் ஒருபோதும் தம்மை மாற்றிக் கொள்ளுகிறதே இல்லை. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மாறிப்போகிறதில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் மாறி போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையிலிருந்து தம்மை மாற்றிக்கொள்ளுகிறதில்லை. அவர் ஒன்ன சொன்னாருன்னா அது சொன்னதுதான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு காரியத்தை சொன்னாருன்னா, ஒரு காரியத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அது பண்ணினது தான். ஏமன். எத்தனை சூழ்நிலைகள் அதற்கு எதிர்ப்பாய் வந்தாலும், எத்தனை பேர்கள் அதற்கு எதிர்ப்பாய் நின்றாலும், அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, மாறாதவர் இயேசு, நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் மாறாதவர் இயேசு, நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றென்றுமாய்
என்றுமாய் மாறாதவர் இயேசு. நம்முடைய பார்வைக்கு அசையாதுன்னு நினைக்கிற அநேக காரியங்கள் அசைகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதெல்லாம் அசையாதுன்னு நம்ம நினைச்ச அநேகருடைய வார்த்தைகள் அசைந்து போகலாம். இதெல்லாம் நடக்கும்னு நினைத்த அநேக காரியங்கள் நடக்காம போகலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மாறாதது. அவர் மாறாத தெய்வம். அவர் ஒருபோதும் தம்மை மாற்றிக் கொள்ளுகிறதில்லை. சூழ்நிலைகளுக்காக அவர் தம்மை மாற்றிக்கொள்ளாதவர். ஆமென். எத்தனை தடைகள் வந்தாலும் தம்முடைய திட்டத்தை மாற்றாத ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிற பொழுது எத்தனை தடைகளை அவர்கள் சந்தித்தார்கள். செங்கடல் அவர்களுக்கு முன்பாக வந்தது. ஆண்டவர் அவர்களை பார்த்து பின்னாடி போங்கன்னு சொல்லவே இல்லை. ஏமன். வழியே இல்லைன்னா கூட அந்த செங்கடலுக்குள்ள வழியை திறந்து ஆண்டவர் அவர்களை நடத்தி சென்றார். ஒரு இடத்துல கூட இது பிரச்சனையா இருக்கு, இது தடையா இருக்கு, இது போராட்டமா இருக்கு, அதனால நீங்க இந்த வழியா போகாதீங்க அப்படின்னு உங்களை பின்னோக்கி ஆண்டவர் கொண்டு வருகிறது இல்ல. அவர் உங்களை கொண்டு வர மாட்டார். எந்த காரியத்தை சொல்லி உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்தில் எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை எரிகோ வந்தாலும், எத்தனை செங்கடல் எதிர்த்து வந்தாலும் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். சபகதல மஹாந்தரா ஈபகமன ரஹா து செகடயா அல்கது மஹாந்த கல்பரோஸ் எல் மகடா திகேடெலே பராஸ். அவருடைய வார்த்தை மாறாதது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் எப்படி மாறுகிறது இல்லையோ அதே போல அவருடைய அன்பும் மாறாததா இருக்கிறது. அவர் எப்படி மாறுகிறது இல்லையோ அதே போல அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது. அவருடைய அன்புக்கு நீளம், ஆழம், ஆமென், அகலம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை நம்ம அளவிடவே முடியாது. அளவுகளுக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த அன்பினால தான் ஆண்டவர் நம்மை ஆமென் கட்டி இழுத்து இருக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால ஆண்டவர் உங்களையும் என்னையும் கட்டி இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை கட்டி இழுத்த அந்த அன்பின் கயிறுகளுக்கு முன்பாக பாவ கயிறுகளுக்கு அதிகாரம் இல்லை, வியாதியின் கயிறுகளுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். பாவ கட்டு அப்படின்னு வாசிக்கிறோம்ல, அப்படிப்பட்ட அந்த பாவ கட்டுகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் கயிறுகள் ஆமென் அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்மை நிரந்தரமாய் சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறது. ஏமானா சந்தர பஹாண்டல பரபஹ இகதல பராஸ் லெக்கெனே மானா சந்தரபாஸ். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். சேர்ந்து பாடுவோமா? பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாறாத தேவன், மரித்து உயிர்த்தவர், உம்மை நான் கும்பிடுகிறேன். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். சர்வத்தையும் படைத்த சர்வ
வியாபியே, சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். மகிமையின் மன்னவனே, மகத்வராஜனே, மகிமையின் மன்னவனே, மகத்துவராஜனே, மாறாத தெய்வம் மரித்து உயிர்த்தீர் உம்மை நான் கும்பிடுகிறேன். மாறாத தெய்வம், மாறாத தெய்வம் மரித்து உயிர்த்தீர் உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வல்லலே, வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வல்லலே, வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். ஓ சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சர்வத்தையும் படைத்த சர்வ வியாபியே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வல்லலே, வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வல்லலே, வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி உம்மை நான் கும்பிடுகிறேன். ஓ கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா
கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசு உம்மை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இறைவா கும்பிடுகிறேன். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படுகிறதற்கான சாத்தியமே இல்லை. ஆமென். நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாய் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையாய் இருந்தாலும், எவ்வளவு தோல்வியின் அனுபவத்தில் இருந்தாலும், வெளியவே வர முடியாத பாவ குழியில் கிடந்தாலும், ஆமென், அங்க இருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆமென், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு வெட்கப்பட்டதாக சரித்திரங்கள் இல்லை. ஆமென். இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் நிச்சயமாக உண்மையாகவே அவைகள் பிரகாசிக்கப்படும். ஆமென். ஆண்டவர் அவர்களை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். ஓ சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் உம்மை நான் கும்பிடுகிறேன். துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஓ கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா,
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஷவஹாந்தரே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல. உங்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணுகிற தெய்வம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், ஜபத்தை கேட்கிறவரிடத்தில் வருவார்கள். உங்களுடைய ஜபம் வெறுமையாய் தரையிலே விழுகிறதில்லை. ஆண்டவர் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கூப்பிடுகிற சத்தம் அவருடைய செவிகளில் ஏறிக் கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் நிச்சயமாய் பதில் தருவார். தாமதமானாலும் தரமானதை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் எல்லாரும் ஆவியிலே நிறைந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களை கேட்கிற ஆமென், அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை ஆமென் இந்த ஆராதனை வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணவில்லை. உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்காமல் போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டாரே, பதில் கொடுத்தாரே, ஒரு இரட்சகனை அனுப்பினாரே. இகமானா சம்தரஹா எல் கடு சபாரா இகமானா சம்தரபா கட்டாலரா லிக்ரட்டோ செகேடரே மஹா அல்கடு சபாரா ரிகேமானா சம்தரபா கபரபா. ஆமென். ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ளவர். ரமண சம்தரே. ஹல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் ஆராதனை வேளையிலே வல்லமையோடு எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வந்து நீர் கிரியை செய்த விதங்களுக்காக நன்றி. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
என்று பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறவராய் எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட்டிருந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் தொடர்ந்து பேசும். ஒவ்வொரு பகுதிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 41வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். What a joy it is to be in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடியிருப்பது எத்தனை ஆனந்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த அந்த விதங்களை நினைத்து பார்ப்போம். உண்மையிலே ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் எந்த காரியத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், காட்ஸ் ஆன்சர் டு யோர் லாஸ், அதாவது உங்களுடைய இழப்புகளுக்கான தேவனுடைய பதில் என்கிற தலைப்பில் நின்று தான் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இழப்புகளுக்கான தேவனுடைய பதில். கடந்த நாட்களிலே சில காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த இழப்பீடுகளுக்கு, அந்த இழந்து போன அந்த காரியங்களுக்கான தேவனுடைய பதிலாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைபடுவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களை நாம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 4 verses 25 and 26 வாசிக்கலாம். பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் இழந்து போன காரியத்திற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இழப்புகளும் ஒரு பாகம்தான். ஆமென். அநேக பரிசுத்தவான்கள் பல காரியங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். ஆமென். நாம் அவ்வளவு பெரிய காரியங்களை இழந்து போகாவிட்டாலும் சிறிய சிறிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இழக்கிறோம். அந்த இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே
பெரிய வேதனையையும் மனக்குழப்பத்தையும் இனி என்ன செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தையும் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. ஒருவேளை உங்களுடைய மனம் அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்போடு, அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேசுகிற வார்த்தை, நீ இழந்து போன அந்த காரியத்திற்கு பதிலாக நான் வேறொன்றை கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் இழந்து போன அந்த காரியத்திற்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு காரியத்தை உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் தேவனுடைய அனுமதியின்றி நடக்கிறது இல்லை. எல்லாம் தேவனுக்கு தெரிந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கணக்கிடப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவருக்கு அறியாமல் நடக்கவில்லை. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அவருடைய அனுமதி பெறாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதில்லை. ஆமென். அவருடைய கவனத்திற்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குயவனுடைய கையிலே ஆமென் அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு களிமண் குயவனுடைய கரத்தில் இருக்கும் போதே கெட்டு போகிறதற்கு வாய்ப்புண்டா என்று நீங்கள் கேட்டால், ஆம், வாய்ப்பு உண்டு. ஆமென். கெட்டு போன அந்த பாத்திரத்தை, குயவனுடைய கரத்திலே உடைந்து போன அந்த பாத்திரத்தை மறுபடியும் நல்ல வண்ணமாக ஆமென் உருவாக்கி எடுக்கிறவர் தான் நம்முடைய நல்ல குயவனாகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரத்திலே நீங்கள் உடைக்கப்படுவதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் எந்த தவறும் இல்லை. மறுபடியும் உங்களை வணைவார். மறுபடியும் தம்முடைய பார்வைக்கு அழகானபடி உங்களை வணைந்து எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கடந்த நாட்களிலே நாம் இழந்து போன அந்த இழப்புகள் தேவனுக்கு அறியாமல் நடக்கவில்லை. அந்த இழப்புகளை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த இழப்பினால் உண்டான துக்கம் நம்முடைய மனதிலே நீங்காத ஒரு அங்கலாய்ப்பை கொடுத்து கொண்டிருந்தாலும், அந்த இழப்பினால் உண்டான அந்த மன வியாகுலங்கள் நம்மை நிரப்பிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனித்து கேளுங்கள். அந்த இழப்பிற்கு பதிலாக ஆண்டவர் வேறொன்றை உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று ஒரு வசனம் இருக்கிறது. தாவீதினிடத்தில் சொல்லப்பட்ட வசனம். ஆமென். அப்படி திருப்பிக் கொள்ளும்போது தாவீது எதை இழந்து போனானோ அதே காரியத்தை தான் அவன் திருப்பிக் கொண்டான். அதில் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறது, நீங்கள் இழந்து போன அதே காரியத்தை நீங்கள் திரும்ப பெறப்போகிறதில்லை. ஆமென். இழந்து போனதற்கு பதிலாக வேறொன்றை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சிறப்பானதொன்றை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். காயின் கொலை செய்த ஆபேல் நல்லவன் தான். காயின் கொலை செய்த ஆபேல் ஒரு நல்ல மனுஷன் தான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டதற்காக ஆண்டவர் அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. ஆமென். அவனுக்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு குமாரனை கொடுத்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் தேவனால் படைக்கப்பட்ட முதல் சிருஷ்டிகளாய் இருந்தார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். நமக்கு நன்றாய் தெரியும். ஆமென். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அந்த நிலத்தின் கனிகளில் ஆண்டவருக்கு சில காரியத்தை கொண்டு வந்து அவன் காணிக்கையாக படைத்தான். அதே போல ஆபேலும் அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தபடினாலே அதிலே கொழுமையானவைகளை அவன் தெரிந்தெடுத்து அவன் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆபேலினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். காயினுடையதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். நாம் ஆண்டவருக்கு என்ன கொடுக்கிறோம் என்பது அல்ல, நாம் கொடுக்கிறதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா, ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். காயினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். ஆபேலினுடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். இந்த விஷயம் காயினுக்கு பிடிக்கவில்லை. தன் சகோதரனுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் என்னுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி காயின் மனக்கசப்போடு இருந்தான். பாருங்கள், இந்த வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலை அங்கீகரித்த பின்பு தான் ஆபேலினுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. காயின் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் அவனுடைய காணிக்கை
காணிக்கைகளும் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற காணிக்கைகளை விட நாம் மிகவும் முக்கியமாக இருக்கிறோம். நம்மை அங்கீகரித்தால் தான் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியும். நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாததா இருக்கும்போது ஆமென், நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாது. அன்றைக்கு ஆபேலினுடைய சுபாவம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுபாவமாக இருந்தபடியினாலே, அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருந்தபடியினாலே ஆண்டவர் முதலாவது அவனை அங்கீகரித்தார். அதன் பிறகாக அவனுடைய காணிக்கைகளை அங்கீகரித்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, காயினுடைய காணிக்கைகளை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கலைன்னா அவன் நிலத்திலிருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தான், அதனால தான் ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதைத்தான வேலை செஞ்சான். அவனுடைய வேலை நிலத்தை பயிரிடுவது தான். அவனால் என்ன முடியுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். ஆமென். ஆண்டவர் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள் என்பதில் அல்ல, ஆமென், நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. ஆமென். நாம் அவருக்கு கொடுக்கிறதுனாலே அவர் ஒரு இல்லாத தெய்வம் அல்ல. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் நாம் அவருக்கு கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நம்மை பார்த்து தான் நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிறைய பணங்கள் கொடுக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு ஒரு முக்கியமான இடத்தை தருவார் என்பதல்ல, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டியின் முன்பாக உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்திருந்து அங்கே வருகிற ஐஸ்வர்யவான்கள் அந்த பெட்டியிலே காணிக்கைகளை போடுகிறதை பார்த்தார். ஆமென். தங்களுடைய ஆஸ்தியிலிருந்து அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு ஏழை விதவை வந்து தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்த அந்த பணத்தை எடுத்து அந்த காணிக்கை பெட்டியிலே போட்டார். ஆண்டவர் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இங்கே இருக்கிற அந்த எல்லாரை பார்க்கிலும், அந்த எல்லா ஐஸ்வர்யவான்களுடைய காணிக்கைகளை பார்க்கிலும் இவள் அதிகமாக கொடுத்திருக்கிறதாக இயேசு கிறிஸ்து கண்டார். ஆமென். நாம் காணிக்கை கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு நாம் எதையாவது செலுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியம் காயினுக்கு மிகவும் மன கஷ்டமாக இருந்தது. அது அப்படியே கசப்பாக மாறினது. எந்த அளவுக்கு கசப்பாய் மாறினது என்று சொன்னால், தன்னுடைய சொந்த சகோதரனை அழிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு அது மனக்கசப்பாய் மாறி போனது. ஆமென். கசப்பை நாம் விட்டு வெளியே வராவிட்டால் அந்த கசப்பு நாளுக்கு நாள் அது வளருகிறதா இருக்கும். அந்த பகை நாளுக்கு நாள் வளருகிறதா இருக்கும். அது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதற்கு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிற ஒரு பிசாசின் ஆவியாய் இருக்கிறது இந்த கசப்பு. ஆமென். அதை விட்டு நாம் வராத பட்சத்திலே நாளுக்கு நாள் அது வளர்ந்து ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத தகாத காரியங்களை செய்வதற்கு நம்மை தூண்டி கொண்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு சூழல் பார்த்து காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். ஆமென். குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலை. அவர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சாவு அழிவு என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு மிகவும் ஒரு வருத்தம் நிறைந்த ஒரு நாட்களாய் இது மாறி போனது. ஆமென். அவர்கள் தான் முதல் மனிதர்கள். அதற்கு முன்பாக சாவு என்ற ஒன்று ஏற்பட்டதே இல்லை, மரணம் என்ற ஒன்று ஏற்பட்டதே இல்லை. ஆபேலுக்கு உண்டான இந்த மரணம் அவர்களுக்குள்ளே மிகவும் கஷ்டமாக இருந்தது. நெடுநாளுக்கு அப்புறமாக ஆண்டவர் செய்ததைத்தான் இன்றைக்கு நாம் அந்த வசனத்தில் வாசித்தோம். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சில காரியங்களை நாம் இழந்து போன பின்பு அந்த காரியங்களை நாம் திருப்பி பெற முடியாத அளவிற்கு அதை நாம் இழந்து போயிருப்போம். உதாரணமாக இந்த ஆபேல் மரித்து விட்டான். இந்த ஆபேலை திரும்ப அவர்களால் என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. திரும்ப இந்த காரியத்தை பெறுகிறதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இழந்து போன இந்த ஆபேலுக்கு பதிலாக, மரித்து போன இந்த ஆபேலுக்கு பதிலாக, கொலை செய்யப்பட்ட இந்த ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு குமாரனை அவர்களுக்கு கொடுத்தது போல நமக்கு வேறொரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
பல நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஜெபத்திற்காக என்னோடு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் ஜெபத்திற்காக என்னிடத்தில் சொன்னபோது மரித்து போன அவர்களுடைய குழந்தையினுடைய அந்த புகைப்படத்தை, அந்த போட்டோ அதை காட்டி, இதுதான் என்னுடைய குழந்தை மரித்து விட்டது, எனக்கு இந்த குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். ஆமென். அவர்களுடைய அங்கலாய்ப்பு, அவர்களுடைய ஏக்கத்தை பார்க்கும்போது அந்த குழந்தையின் மேல் அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் நான் இதே வசனத்தை அவர்களோடு சொன்னேன். அந்த சகோதரின் இடத்திலே இதை ஆண்டவர் இதற்கு பதிலாக, இந்த குழந்தைக்கு பதிலாக வேறொரு குழந்தையை உங்களுக்கு தருவார் என்று நான் அவர்களிடத்தில் சொன்னேன். அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு இந்த குழந்தை தான் வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, இழந்து போன சில காரியங்களை மறுபடி நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியும். கடந்த நாட்களிலே நீங்கள் மறுபடி திருப்பி பெற முடியாத அளவில் சில காரியங்களை நீங்கள் இழந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை இதுதான்: நீ இழந்து போன அந்த காரியத்திற்கு பதிலாக நான் வேறொன்றை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இழந்து போன அந்த காரியம், அதை திருப்பி பெறவே முடியாத அளவில் நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள். அது உங்களுடைய ரட்சிப்பா இருக்கலாம், உங்க அபிஷேகமா இருக்கலாம், ஆமென், உங்களுடைய நகையா இருக்கலாம், உங்களுடைய பொருளா இருக்கலாம், உங்க பணமா இருக்கலாம், உங்க இடமா இருக்கலாம். எந்த காரியமானாலும் ஆமென், அதை திருப்பி பெற முடியாத அளவில் நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பதிலாக நான் வேறொன்றை தருவேன். ஹல்லேலூயா. வேறொரு காரியத்தை அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். கானா ஒரு கல்யாணத்திலே, அந்த திருமணத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது, அப்புறம் அது தீர்ந்து போனது. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு அற்புதம் செய்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று அறியப்பட்ட ஒரு விஷயமாய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த தண்ணீரை ஊற்றும்படி சொன்னார். கற்சாடியிலே தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு பரிமாற கொடுக்கும்படி சொன்னார். அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறி இருந்தது. அந்த திராட்சரசத்தை அவர்கள் கொண்டு போய் கொடுத்த போது, ஆமென், அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் ருசி மிகுந்த ஒரு ரசமாய், திராட்சரசமாய் மாறி இருந்ததை அங்கே அவர்கள் பேசிக்கொண்டார்களே. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒன்றுக்கு பதிலாக செய்யும் போது அதை நேர்த்தியாய், தரமானதாய், சுவை மிகுந்ததாய், ஆசீர்வாதமானதாய், மகிமையானதாய், அற்புதமானதாய் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் நீங்கள் இழந்து போன அந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் இன்றும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அதற்கு பதிலாக வேறொன்றை நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தருகிற காரியம் நிரந்தரமானது. ஆண்டவர் தருகிற காரியம் ஆசீர்வாதமானது. ஆண்டவர் தருகிற காரியம் நேர்த்தியானது. ஆண்டவர் தருகிற காரியம் இந்த உலகத்தில் வேற எந்த மனுஷனாலும் தர முடியாத ஒரு ரீதியிலே ஆண்டவர் உங்களுக்காக காரியங்களை ஏற்படுத்தி தருகிறார். அதனால இழப்பினால் சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் நீங்க இழந்து போனதுக்கு பதிலாக வேறொன்றை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இழந்து போன அந்த வேலை ஸ்தலத்திலே, இழந்து போன அந்த பதவிக்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வேறொன்றை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. ஆமென். இடம் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அருமையான அந்த இடத்தை நான் இழந்து போய்விட்டேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், வேறொரு இடத்தை நான் உனக்கு தருவேன். வேறொரு இடத்தை உனக்கு நான் தருவேன். நீங்கள் இழந்து போன காரியம் என்னவா இருந்தாலும் அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு சில காரியத்தை தரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை விட ஆசீர்வதிக்கப்பட்டது, நீங்கள் இழந்து போனதை விட மகிமையானதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக காயின் கொலை செய்கிறவனா எப்படி மாறினான்? வேதத்தில் பிசாசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம் இருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லி பிசாசை குறித்து நம்ம வாசிக்கிறோமே. ஆமென். இந்த பிசாசு பாருங்க, அங்கே கிரியை செய்து கொண்டிருந்ததை நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவன் நேரடியாக வந்து கொலை செய்ய முடியாவிட்டாலும் அங்கே காயின் என்கிறதான அந்த பாத்திரத்தை அல்லது அந்த மனுஷனை அவன் பயன்படுத்துகிறதை வேதத்திலே பார்க்கிறோம்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக, மரித்த ஆபேலுக்கு பதிலாக எழுதப்படலை. ஆமென். இறந்து போன ஆபேலுக்கு பதிலாக எழுதப்படலை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக. ஆமென். சில காரியங்களை, சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழித்திருக்கிறான். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கிறான். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அதை நீங்கள் கண் காணாதபடி அவன் மறைத்திருக்கிறான். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி பிசாசினால் அழிக்கப்பட்டு நீங்கள் இழந்து போன அந்த காரியத்திற்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு காரியத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். அது எதுவாய் இருந்தாலும் சரீர சுகமாய் கூட இருக்கலாம். அது எந்த காரியமாய் இருந்தாலும் அதற்கு பதிலாக ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்தே தீருவார் இந்த நாட்களிலே. ஆமென். இழந்து போன அந்த காரியத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறபடியினாலே, ஆமென், இழந்து போனதை விட மேலான ஒரு காரியத்தை உங்களுக்கு தரப்போகிறபடியினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்கிற அவசியமில்லை. ஆண்டவர் மேலானதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு காரியத்தை நாம் இழந்து போன பிறகு இதுதான் நமக்கு முடிவா என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் முடிவு போல, இதுக்கு மேல இனி எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு உண்டாகாது, இனிமேல் இந்த காரியத்தில் எந்த மாற்றமும் உண்டாகாது என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆமென். நீங்கள் இழந்து போனது ஒரு முடிவல்ல, அது ஒரு துவக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய மாம்சீக கண்களுக்கு அது ஒரு முடிவாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஒரு துவக்கமாக பார்க்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதம் செய்யும் போது, அந்த கானாவூரில் அற்புதம் செய்யும் போது அது அவருடைய துவக்கமாய் இருந்தது, அற்புதத்திற்கான துவக்கமாய் இருந்தது. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இழப்பையே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு துவக்கமாய் மாற்ற விரும்புகிறார். நான் மறுபடி சொல்லுகிறேன், இந்த இழப்பையே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான ஒரு துவக்கமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். சம்பந்தமே இல்லாத இழப்புகள் உங்களை இந்த பணியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இந்த பதவியிலிருந்து உங்களை கீழே இறக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. ஆமென். சம்பந்தம் இல்லாமல் வந்த இந்த இழப்புகளுக்கு ஆண்டவர் பதிலாய் மேலானதை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷருடைய கண்களும் பார்க்காத சில நன்மையை, ஆமென், உங்களுடைய கண்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க ரீதியில் தேவன் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். இழப்பை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஆமென். இழப்புகள் சில நேரங்களில் நமக்கு வரலாம். ஆமென். தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதுனால எனக்கு எந்த இழப்பும் வராது என்று அர்த்தம் அல்ல. இழப்புகள் வரலாம், தேவ பிள்ளைகளுக்கு இழப்புகள் வரலாம். ஆமென். அந்த இழப்புகள்ல ஆண்டவர் மேலானதொன்றை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். உலக மனிதர்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இழந்து போன காரியத்திற்கு மேலான காரியத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பதிலாக ஒன்றை தருகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமென். இந்த இழப்புகள் ஒரு மேலான நோக்கம் உடையதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற இழப்புகள் இருக்கு பாருங்க, அது ஒரு மேலான நோக்கம் உடையதாக இருக்கிறது. இந்த இழப்புகளுக்குள்ளே தேவன் தம்முடைய திட்டத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அந்த திட்டம் ஒருவேளை இன்றைக்கு நமக்கு புரியாமல் இருக்கலாம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இதற்குள்ளே தேவனுடைய ஒரு தெளிவான திட்டம் இருக்கிறது. ஆண்டவர், ஏன் எனக்கு இந்த இழப்பு? ஆண்டவர், ஏன் எனக்கு மட்டும் இந்த இழப்பு நேர்ந்திருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேள்விகள் கேட்கலாம். ஆமென். நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த கேள்விகள் உங்களுக்கு வரலாம். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த இழப்புகள் வரலையே, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த இழப்புகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த இழப்புகளுக்குள்ளே தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுடைய ஒரு ஆழமான நோக்கம் இருக்கிறதுனால இந்த இழப்புகள் இன்றைக்கு உங்களை கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நாள் வரும்போது நீங்களே சொல்லுவீர்கள், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். இழப்புகள் ஆண்டவருடைய வழிகளை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறது
நடப்பதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. ஒரு வழி அடையும் போது அந்த ஒரு வழி அடைந்து விட்டது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழி அடைந்தால் உங்களுக்காக 7 வழி அல்ல 1000 வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். ஆமென். நம்முடைய தேவன் வழியை உண்டாக்குகிறவர். நம்முடைய தேவன் உங்களுக்காக வழியை திறக்கிறவர். ஹல்லேலூயா. வாசல்கள் இல்லாத இடங்களில் வழிகளை உண்டாக்குகிறதிலே நம்முடைய தெய்வத்தை போல வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவங்க கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். வாசல்கள் இல்லாத இடத்திலே, வழிகள் இல்லாத இடத்திலே ஆண்டவர் உங்களுக்காய் வழிகளை திறப்பார். ஒரே ஒரு பாதை தான் இருந்தது, இன்றைக்கு அந்த பாதையும் அடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, உங்களுக்காக 1000 வழிகளை ஆண்டவர் திறக்க முடியும். ஆமென். அவர் திறந்து உங்களை அந்த பாதையினுடைய நடத்துவார். அவர் அதற்கு உண்மையுள்ள வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதைகள் இல்லாத இடங்களிலே ஆண்டவர் பாதைகளை உண்டாக்குகிறவர். வேமேக்கர். ஆமென். வழி இல்லாத இடங்களில் வழி திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருந்துச்சு, அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். ஒரே ஒரு வாசல் தான் இருந்துச்சு, அதுவும் அடைக்கப்பட்டிருச்சு. இனிமேல் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆமென். ஒரு வழி அடைக்கப்பட்டால் பல வழிகளை ஆண்டவர் உங்களுக்காக திறப்பார். விசுவாசம் உள்ளவங்க கரங்கள் அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். வாசல்கள் அடைக்கப்பட்டால் உங்களுக்காக பல வாசல்களை ஆண்டவர் திறப்பார். ஒரு மனிதனை அல்ல நீங்கள் ஆராதிக்கிறது. ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உங்களுடைய இழப்புகளுக்கு மேலே அவர் உயர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய இழப்புகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் இழந்து போன, திகைத்து போன, அங்கலாய்த்து போன, அழுது கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் பேசுகிறார். நீ இழந்து போனதுக்கு பதிலாக, நீ நினைத்திருந்ததுக்கு மேலாக உனக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக இழந்ததுக்கு பதிலாக நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு தரத்தான் போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் நல்ல வாய் திறந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்கள் இழந்து போனதற்கு பதிலாக ஆண்டவர் வேறொன்றை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் ஒரு காரியத்தை பதிலாக கொடுத்தால் அது எப்படி இருக்கும்? ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போய் விட்டீர்கள், அந்த காரியத்திற்கு பதிலாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அது எப்படி இருக்கும் என்று நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 3, 7 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 3 மற்றும் 7 ஆகிய வசனங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இழந்து போனதும் நன்மைக்கு ஏதுவாய். ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர்கள் நன்மைக்கு ஏதுவாக. பலர் உங்களை அவமானமாய் பேசினது, அவமானப்படுத்தினது நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். கஷ்டமான சூழ்நிலையில நீங்கள் இழந்து போன சில காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக. ஆண்டவர் அதை நன்மையாய்த்தான் முடிய பண்ணுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, ஆமென், நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது தீமைக்கு ஏதுவான இழப்பு அல்ல, இது
இது நன்மைக்கு ஏதுவான இழப்பு. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் இழப்புல ஏது நன்மை என்று நினைக்கலாம். இழந்து போன ஒரு காரியத்தில் ஒரு காரியம் என்னை விட்டு போயிருச்சு, அதுல என்ன நன்மை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேத வசனத்தை பாருங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களில் நீங்கள் கடந்து வந்த அந்த இழப்புகள் நன்மைக்கு ஏதுவாய், சில காரியங்களை நீங்கள் இழந்தது உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார் அது நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. அந்த காரியங்களிலே ஆமென் நன்மையாய்த்தான் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலே தீமை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் இழந்து போன ஒரு காரியத்திற்கு பதிலாக ஒன்றை கொடுக்கும் போது அதே சாம்பலை போல் அது இருக்க போகிறதில்லை. நீங்கள் இழந்து போனது ஒரு சாம்பல். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இழந்து போனதை அது ஏதோ ஒரு பெரியதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். வேதம் சொல்லுகிறது சாம்பல் அப்படின்னு சொல்லுகிறது. அது ஒரு சாம்பல் தான். இனி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறது அது சிங்காரம். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருவார். நீங்க இழந்து போனது உங்களுடைய பார்வைக்கு ஒரு மேன்மையானதாய் காணப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது வெறும் சாம்பல். ஹல்லேலூயா. அந்த சாம்பலுக்கு பதிலாய் ஆண்டவர் உங்களுக்கு சிங்காரத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆமென். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். நீங்கள் கடந்த நாளில் இழந்து போனது அது வெறும் சாம்பல் தான், ஆனா இனி ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறது சிங்காரம். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்து போன சாம்பலுக்காக நான் கவலைப்பட போறதில்லை, எனக்கு ஆண்டவர் சிங்காரத்தை தரப்போகிறார். நான் இழந்து போன அந்த சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் நாம் முதல் துவக்கத்தில் வாசித்தோமே, காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோமே. அந்த வசனத்தை நாம் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது, சேத் பிறந்த பிறகு அவனுக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுவரைக்கும் கர்த்தரை யாரும் சேர்ந்து தொழுது கொள்ளவில்லை. ஆனால் சேத்தினுடைய சந்ததி வந்தபோது ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆபேல் நல்ல மனுஷன்தான், அவன் உயிர் வாழ்ந்தப்போ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, தொழுது கொள்ளவில்லை. ஆனால் ஆபேல் மரித்து ஆண்டவர் அதற்கு பதிலாக சேத்தை கொடுத்த போது ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். ஆண்டவர் ஒரு காரியத்தை பதிலாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமாகவா இருக்கும்? இல்லவே இல்லை, அது மேலானதா இருக்கும். சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவர். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார். ஆமென். கடந்த நாட்களிலே நீங்கள் தாண்டி வந்த அந்த துயரத்தின் பாதைக்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தை ஆண்டவர் தருவார். மகிழ்ச்சியின் தைலத்தை ஆண்டவர் தருவார். இனிமேல் நீங்கள் துயரத்தோடு இருக்க போகிறதில்லை. நீங்கள் துயரப்பட்டது உண்மைதான். ஆமென். நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மைதான். ஐயோ இது என்னை விட்டு போய்விட்டதே, இதை நான் இழந்து விட்டேன் என்று நீங்கள் கதறி அழுதது உண்மைதான். அந்த துயரத்தை யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் ஆண்டவர் அதை பார்த்திருக்கிறாரே. ஆண்டவர் அந்த துயரத்தை கேட்டிருக்கிறாரே. அவர் சொல்லுகிறார், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஒடுங்கி போன அந்த ஆவி, ஆமென், எதை பற்றியும் விடுதலையோடு சிந்திக்க முடியவில்லை. வேலை ஸ்தலத்திலே நன்றாக வேலை பார்க்க முடியவில்லை. இதே பிரச்சனை, குழப்பம், இழந்து போன அதே காரியங்கள் மனதில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். garment of praise. ஹல்லேலூயா. துதியின் ஆடை அணிந்து
ஆண்டவரை துதிக்கிற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். ஒடுங்கின ஆவியோடு இனி நீங்கள் இருக்க போகிறதில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் இழந்ததற்காக நீங்கள் ஒடுங்கின ஆவியோடு இருக்கிறீர்கள். உங்களால் விடுதலையாய் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எதற்காக? அந்த துதியின் உடையை நீங்கள் அணிந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் செய்த நன்மையை பாடுவதற்காக, கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிழ்ச்சியான தருணங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக எல்லா ஒடுக்கத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒடுக்கங்கள் மாறுவதாக. இழப்பை நினைத்து நினைத்து மனதிலே காணப்பட்ட அந்த ஒடுக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தரிப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துதியின் உடையை தரிப்பிக்கிறார். இந்த துதியின் உடை அணிந்து ஆண்டவரை நீங்கள் துதித்து மகிழ போகிறீர்கள். எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தருளினார். ஆமென். எனக்கு ஆண்டவர் தந்த இந்த மேன்மையான காரியத்தை பாருங்கள். நான் இழந்தது இவ்வளவு சின்னது தான், ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது மிகவும் பெரியது. அதற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற நாட்களுக்குள்ளாய் தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்தினுடைய இந்த கடைசி பகுதியிலே, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வந்திருக்கிற இந்த இழப்புகள் எல்லா மனிதர்களுக்கும் வருகிறது அல்ல, உங்களுக்கு மட்டும்தான். வேதத்தில் பாருங்க, ஒரு சில மனிதர்கள் மட்டும் இப்படிப்பட்ட இழப்பின் பாதையினூடாய் அவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். ஆமென். அப்படிப்பட்ட மனிதர்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு அவன் வந்தான். ஆனால் எல்லா மனிதரையும் ஆண்டவர் அப்படி கூப்பிடவில்லை. ஆபிரகாமை விசேஷமாய் ஆண்டவர் அப்படி அழைத்தார். அதே போல யாக்கோபு அவனுடைய தகப்பன் வீட்டை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, தகப்பன் வீட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்ததை பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனுடைய பிதாக்களினுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்தார். அதை பற்றி நாம் அந்த சம்பவங்களில் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரையும் ஆண்டவர் அந்த பாதையில் அழைக்கிறதில்லை. சில முக்கியமான மனிதர்களை மட்டும் ஆண்டவர் இந்த பாதையினுடைய நடத்துகிறார். அந்த பிரச்சனை நிறைந்த பாதை அவர்களுக்கு அந்த காலத்திலே பிரச்சனையாக இருந்தாலும் பின்னாட்களில் அது ஆசீர்வாதத்தை தருகிறதாகவே இருந்திருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆண்டவர் சில பிரச்சனையான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை தம்முடைய மகிமைக்கென்று ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய மகிமையை இந்த பூமியில வெளிப்படுத்துகிறதற்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு ஆண்டவர் தெரிந்தெடுத்த அந்த மனிதர்களை போல, பரிசுத்தவான்களை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய மகிமை விளங்குகிறதற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு மனிதனை தன்னுடைய மகிமைக்கென்று பிரித்தெடுக்கிறாரோ அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆமென் அசாதாரணமாய் இருக்கிறது. சாதாரணமாய் நடக்கிறது போல அல்ல, அசாதாரணமான காரியங்கள் நடக்கிறதை நம் வேதத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த தாமதம், ஏன் எனக்கு மட்டும் என்கிற கேள்வி உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்க தாவீதை நினைக்கணும். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தில் உள்ளவன் அல்ல. அவருடைய குடும்பத்திலே அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் நன்றாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தாவீது மட்டும் தூரத்தில் அவன் துரத்தப்பட்டவனை போல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமாயிருந்தார். ஆமென். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை
இப்படி நடத்தும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதற்காகத்தான் ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட வனாந்தரமான பாதையிலே நடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தாவீதைத்தான் ஆண்டவர் அழைத்து வந்து சகோதரருக்கு நடுவிலே அபிஷேகித்து அவனுடைய தலையை உயர்த்தினார். அந்த தாவீதைத்தான் அவனுடைய சகோதரர்கள் பார்க்காத ஒரு எல்லையிலே கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தினார். அந்த தாவீதைத்தான் உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த தாவீதைத்தான், ஒடுக்கப்பட்ட அந்த தாவீதைத்தான், ஆமென், துரத்தப்பட்ட அந்த தாவீதைத்தான் ஆண்டவர் உயர்த்துகிறதற்கு சித்தம் உள்ளவராயிருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை ஒதுக்குறாங்க, எல்லாரும் உங்களை உதாசீனப்படுத்துறாங்க, எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஆமென், பரலோக தேவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களை நடத்துகிறதற்கு உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களை நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். நீங்கள் எதை இழந்தீர்களோ அந்த இழப்பிற்கு பதிலாக இரட்டத்தனையாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். பதிலாக இழந்த அதே காரியம் அல்ல, அதற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டத்தனையாய் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். இழந்து போனது மட்டுமல்ல, இழந்து போன நேரத்தில் வந்த அவமானம், இழந்து போன நேரத்தில் வந்த வெட்கம், இழந்து போன நேரத்தில் வந்த அந்த கஷ்டம், அந்த கண்ணீர், அந்த வெட்கத்துக்கெல்லாம் பதிலாகத்தான் ஆண்டவர் இரட்டத்தனையாய் நமக்கு பலன் வரும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை பதிலாக இப்படி செய்தால் அது இப்படித்தான் இருக்கும். அது சாதாரணமானதா இருக்காது. ஆமென். அது மிகுந்த ருசி மிகுந்ததா இருக்கும். அது முந்தினதை விட சீர் மிகுந்ததா இருக்கும். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிறார். ஆமென். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். கடந்த நாட்களில் நீங்கள் இழந்த அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைத்ததெல்லாம் கஷ்டமும் மனவியாகுலமும் கண்ணீரும் தான். ஆனால் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிறது அது அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். நீங்க சந்தோஷப்படுகிறது மாதிரியான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். மறுபடி நீங்கள் கண்ணீருக்குள்ளே செல்ல போகிற காரியத்தை அல்ல, நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பதிலாக செய்யும் போது, நீங்கள் இழந்து போன காரியத்திற்கு பதிலாக ஒன்றை ஆண்டவர் செய்யும் போது, ஆமென், அது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருது. ஆமென். உங்களுடைய இழப்புகளை பற்றி ஆண்டவர் கவனம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லவே இல்லை தேவ பிள்ளைகளே. உங்களுடைய இழப்புகளை ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவருடைய அனுமதியோடு இது நடந்திருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்ட்ட சொல்லுகிறார், எதையெல்லாம் நீ இழந்து போனாயோ அதற்கு பதிலாக இரட்டத்தனையாய் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு ஒரு துறவை வெட்டினான். அவனோடு வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். கஷ்டப்பட்டு தோண்டின ஒரு துறவு. இவனுடைய முயற்சி தான் முழுவதுமாக இருக்கிறது. இவன் தன்னுடைய வேலைக்காரருக்கு பணம் கொடுத்து இவன் முயற்சி செய்து அந்த துறவை வெட்டி இருக்கிறான். அந்த துறவை குறித்து அவர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஈசாக்குக்கு வாக்குவாதம் பண்ணுகிற பழக்கம் இல்லை. தன்னுடைய தகப்பனை போல வாக்குவாதம் பண்ணல. அந்த துறவை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போறான். அந்த துறவுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான். ஆமென். அவர்கள் அங்கே வாக்குவாதம் பண்ணினதுனால அந்த துறவை அப்படியே விட்டுட்டு அவன் போயிட்டான். ஆமென். வேறொரு துறவை தோண்ட போனான். அங்க போய் தோண்டப்போ அங்கேயும் தண்ணீர் வந்தது. தண்ணீர் வந்தோடனே அங்கே இருக்கிற அந்த மனிதர்கள், எதிரான மனிதர்கள்லாம் வந்து இது எங்களுடையது என்று வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். வாக்குவாதம் செய்தப்போ இவன் வாக்குவாதம் செய்யல. அந்த துறவுக்கு சித்னா அப்படின்னு பேர் வைக்கிறான். ஏசேக்கு இது சித்னா பேர் வச்சுட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். ஏசேக்களையும் இழந்து போயிட்டான், சித்னாலையும் இழந்து போயிட்டான். இப்போ 3வது ஒரு துறவை அவன் போய் தோண்டுகிறான். இந்த துறவை அவன் தோண்டினப்போ ஆமென், அங்கே தண்ணீர் வந்தது. ஆனால் அவனோடு
வாக்குவாதம் பண்ணுகிறதற்கு யாரும் அங்கே வரல. அப்போ அந்த துறவுக்கு அவன் வச்ச ஒரு பேர் ஒன்று இருக்கு, ரெகபோத். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ரெகபோத்தின் அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் ஏசேக்கையும் பார்த்துட்டீங்க, சித்னாவையும் பார்த்துட்டீங்க. ஆமென். இன்னும் நீங்க பார்க்காத ஒன்று இருக்கு, அதுதான் ரெகபோத். அந்த ரெகபோத்தை அனுபவிக்கிற காலத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இனிமேல் நீங்கள் தோண்டுகிற இந்த துறவுக்காக ஆமென் யாரும் உங்களோடு வாக்குவாதம் செய்ய மாட்டார்கள். உங்களோடு வாக்குவாதத்தில் யாரும் ஈடுபட மாட்டார்கள். இதற்கு பேர் ரெகபோத். ஹல்லேலூயா, ஆமென். தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக. தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குவாராக. ஆமென். ஏசேக்கு போய்விட்டது, சித்னாவும் போய்விட்டது. இனிமேல் வாக்குவாதம் செய்கிற மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள். தேசத்தில் நீங்கள் பழுகும்படி ஆமென் கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்குகிறார். ஆமென். நீங்கள் இழந்து போன அந்த காரியத்திற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ரெகபோத்தை உங்களுக்கு தருகிறார். இது ஏசேக்கின் அனுபவம் அல்ல, இது சித்னாவின் அனுபவம் அல்ல, இது ரெகபோத்தின் அனுபவம், இது பழுகி பெறுகிற அனுபவம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. தம்முடைய பிள்ளைகளுடைய இழப்பை பார்த்து கொண்டு அவர் நகைக்கிறவர் அல்ல. பதிலை தக்க நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுகிறவர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னுடைய அங்கலாய்ப்பை கேட்டார், கர்த்தர் என்னுடைய துக்கத்தை கேட்டார், கர்த்தர் என்னுடைய வியாகுலத்தை கேட்டார். ஆமென். நம்முடைய தேவன் கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் பதில் அளிக்கிறவரும் கூட. ஹல்லேலூயா, ஆமென். ஏசேக்கு சித்னா அதை கடந்த உங்களை ரெகபோத்தின் அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இழப்பின் நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதை மட்டும் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இந்த இழப்பின் நேரத்தில் இழந்து போன காரியங்கள் நம்மை சுற்றி வரும்போது, ஐயோ இது என்னை விட்டு போயிருச்சே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க செய்ய வேண்டியது என்ன? அதை மட்டும் தியானித்து நாம் முடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஆமென். இந்த தேவ பக்தனாகிய யோபுவை குறித்து நாம் அநேக காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுவினுடைய சரித்திரம், அந்த சம்பவங்களில் வாசிக்கும் போது ஆமென், கர்த்தருக்கு முன்பாக பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவனுடைய வாயால் புகழப்பட்ட ஒரு மனுஷன், எப்படி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லத்தக்க ரீதியிலே தேவனால் புகழப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த யோபு. இந்த மனுஷனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இருந்திருக்கிறது, ஒட்டகங்கள், ஆமென், கழுதைகள் என்று சொல்லி வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று அவன் ஒரு பெரிய ஒரு மனுஷனாய் இருந்தான். மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன். ஒரு சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆமென். ஒன்றையும் அனுபவிக்காதவர்கள் சில காரியங்களை இழக்கும் போது அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு உண்டாக்காது பாருங்க. ஆனால் எல்லா காரியங்களையும் அனுபவித்தவர்கள் திடீரென்று அதை அப்படி இழந்து போகும்போது அதனுடைய வேதனையை சொல்லி முடியாது. நம்ம ஊர்களில் அதை எப்படி சொல்லுவாங்க? வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து கெட்டவங்க, நல்லா வாழ்ந்து இப்போ கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர்களில் அதை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த யோபுக்கும் அது போல் ஒரு நிலை தான். அப்படி ஏரியாவில் அப்படி நடந்து வந்தார்னா பெரியவர்கள்லாம் எழுந்து நிற்பார்கள், வாலிபர்கள் அப்படியே ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனமுள்ள மனுஷன் என்பதாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பேர் பிரஸ்தாபம் உள்ள ஒரு மனுஷன், சம்பிரமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன், இப்போ ஒண்ணுமே இல்லாதவனாய் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவன் சொன்ன வார்த்தை தான் இது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் உண்மையா இதை சொல்ல முடியும் அப்படின்னா அவன் உண்மையிலே தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய பிள்ளை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா
ஒரு மனுஷன் இப்படி இழக்கிற சமயத்தில் இப்படி சொல்வது மிகவும் கடினம். நம்ம சில காரியங்களை அப்படி இழக்கும்போது, சில விஷயங்களை இழக்கும்போது அநேகமான கஷ்டமான வார்த்தைகள் தான் நம்முடைய வாய்களிலிருந்து என்ன செய்கிறது, வருகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்துருச்சு, நான் என்ன தப்பு செஞ்சேன், அப்படி தான் நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். இவன் இப்படி சொல்லுகிறதை இவனுடைய மனைவி கேட்கிறாள். பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். ஆமென். அவனுடைய வேலைக்காரிகள் எல்லாரும் மரித்து போய்விட்டார்கள். அவனுடைய ஆஸ்திகளில் அநேகம் சபேயர்கள் வந்து அதை சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். அநேகத்தை கொன்று போட்டு விட்டார்கள். அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லாதவனை உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஆஸ்தின்னு ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனைவி சொன்ன வார்த்தை தான் யோபு 2:9-10 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவனுடைய மனைவி வந்து அவனிடத்திலே சொல்லுகிறாள், இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ. ஆமென். இந்த வார்த்தையை பாருங்க. இன்னும் நீர் இந்த உத்தமத்தில் உறுதியாய் நீர் நிற்கிறீரோ, எல்லாமே போயிருச்சே, இன்னும் உமக்கு ஏன் இந்த உத்தமம் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவி கேட்கிறாள். அப்போ இந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை பாருங்க. அந்த மனைவி கேட்கும்போது இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்லுகிறாள். இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை என்ன செய்யும், விடும் என்று சொல்லுகிறாள். இனியும் என்ன, எதுக்கு உத்தமத்தில் இருக்கணும், எல்லாமே போயிருச்சே, ஆண்டவரை தூசிச்சு ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், தேவனை தூசிச்சா ஜீவன் போயிருன்ற ரகசியம் அவளுக்கு தெரியும். ஏன்னா அது அவளுடைய வார்த்தை அல்ல, அது பிசாசினுடைய வார்த்தை. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முன்பாக சாத்தான் ஆண்டவரிடத்தில் பேசும்போது அதுதான் நான் சொன்னான், உங்களுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டால் அவன் உம்மை தூசிக்கானோ பாரும் அப்படின்னு சொன்னான்ல. அப்போ பாருங்க, அவனுடைய வார்த்தையை அப்படியே இவள் இந்த பூமியில் இவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். ஆனால் இவன் சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல என்ன செய்கிறாய், பேசுகிறாய். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது மனிதர்கள் வந்து இப்படி நம்ம இடத்துல சொல்லுவார்கள், எங்கே உன்னுடைய ஆண்டவர்? தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய தேவன் எங்கே என்று அவர்கள் என்னை பார்த்து கேட்கிறது என்னை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. எங்க ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னி, உன் ஆண்டவர் எங்க உனக்கு உதவி செய்யாம போய்விட்டார் என்று சொல்லி அநேகர் வந்து உங்களிடத்தில் பேசுவார்கள். அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இங்கே யோபு சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல என்ன செய்கிறாய், பேசுகிறாய். ஆமென். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த மனுஷன் சொல்லுகிறான். இழப்புகளின் ஊடே நீங்கள் பயணம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வரும் சூழ்நிலை. இழப்புகளின் நடுவே பயணம் செய்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இழப்பினூடாய் நடக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அந்த துதி செலுத்துகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்க. இந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எதையெல்லாம் இழந்து போனானோ, எதெல்லாம் அவனை விட்டு போச்சோ அதெல்லாம் 2 மடங்கு அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. எதெல்லாம் அவனை விட்டு போச்சோ, ஆமென், அதற்கு பதிலாகத்தான் ஆண்டவர் கொடுத்தார். அதையே கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஆண்டவர் கொடுத்தார். ரகசியம் ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப சிம்பிள். அவன் சொன்னான், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உள்ள கொண்டு வந்துட்டான் பாருங்க ஆண்டவரை. இழப்பின் நடுவில் கர்த்தரை கொண்டு வந்துட்டான் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வரும்போது அதை நினைச்சு நினைச்சு புலம்பிக் கொண்டே இருப்போமே. ஆனா இந்த மனுஷன் இழப்புகளின் நடுவில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தையை,
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நடக்கும் போதும் போகும்போதும் வேலை செய்யும் போதும் நீங்க இழப்போட இருக்கிறீங்க, உண்மைதான். ஆனா இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொல்லணும், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல 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 ஆமென், நீங்க இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தரமாட்டார். அதற்கு மேலானதை, இரட்டிப்பானதை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை கொடுத்தார். ஆமென். கொலை செய்து விட்டான் என்பதினாலே அதோடு அவர் விட்டு போகவில்லை. பதிலாய் ஒன்றை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். நீங்கள் இழந்து போனது எதுவாய் இருந்தாலும், எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆமென். நீ இழந்து போனதுக்கு பதிலாக நான் உனக்கு ஒன்றை தருவேன் மகனே. நீ இழந்து போனதுக்கு பதிலாக அதையே அல்ல, அதற்கு பதிலாக சிறப்பானதொன்றை, நீ எதிர்பார்த்திராத ஒன்றை, நீ சிந்தித்திராத ஒன்றை உனக்கு நான் தரப்போகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்து போனதற்கு பதிலாக வேறொன்றை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை ஆசீர்வதித்தது போல, இரட்டிப்பாய் தந்து அவனை ஆசீர்வதித்தது போல ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இழந்தவைகள் இரட்டிப்பாய் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இழந்து போனதை இரட்டிப்பாய் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். நீங்கள் இழந்து போனதை விட எத்தனையோ மடங்கு மேலானத, பெரியத, நீங்கள் நினைத்து பாராதிருந்த காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுகிறார். ரேக துடாமா சப்துராஹா இல் கதா லிம்ரஹா செகேனே மாந்தரா லிப்ரஹா சோமரா கபரியாந்த கரதியா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை நீங்கள் இழந்து போய் விட்டீர்கள் என்பதினாலே ஆமென், ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுகிறார். நீங்கள் இப்படி இழந்து போன வண்ணமாகவே இருக்க போகிறதில்லை. நீங்கள் அடையாளமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பம் தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதோ நானும் என் பிள்ளைகளும் ஆமென் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே ஆமென் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்கிற வசனத்தின்படி நீங்கள் அடையாளமாக்கப்பட்டவர்கள். உங்கள் பிள்ளைகள் அடையாளமாக்கப்பட்டவர்கள். ரீகானா சப்தரா லீராமா கபரஹா எல்காரா செகேடே லீடா கமானா சம்தரபா கதிரபா. ஆமென். இழந்து போன காரியங்களுக்கு பதிலாக ஆண்டவர் வேறொரு மேலான காரியத்தை தருகிறார். இழந்து போன திட்டத்திற்கு பதிலாக மேலான திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடைபெறவில்லை. ரேமேஹ ஷபரஹாந்தரபா கரதியலபரபா. Oh, we bless you Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய இழப்புகளை நீர் மாற்றுகிறீர் ஆண்டவரே. காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக ஆமென் கர்த்தர் வேறொரு புத்திரனை கொடுத்தார். அதற்கு பதிலாக வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, கடந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் இழந்த காரியத்திற்கு பதிலாக நீர் வேறொரு காரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர், இந்த நாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் நீர் பேசினதற்காக நன்றி. நீர் இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ரேமா வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்க ரீதியிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் அவர்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சிப்பை பெற்றுக்
கொள்ள, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசுவை அறிந்து கொள்ள, நித்திய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கென்று ஆண்டவரே நீர் அவர்களை முன்குறித்திருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் உதவி செய்வீராக. நாங்கள் இணைந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தில் நீர் செய்து வருகிற எல்லா மேன்மையான காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரை இம்மட்டும் நடத்தி வந்ததற்காக நன்றி. இனிமேலும் நீர் நடத்துகிறதற்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.